முக்கிய ஆதாரம்: குணசேகரனின் கொட்டத்தை அடக்கும் கொற்றவை. தீ பறக்கும் திருப்பங்களுடன் எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரியை குணசேகரன் தாக்கியதற்கான ஆதாரம் சிக்கியுள்ள நிலையில் அதன் பின் என்ன ஆனது என்பதை பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரியின் உடல்நிலை பற்றி டாக்டர் கூறியதை கேட்டு உறவினர்கள் அனைவரும் ஷாக்காகினர். ஈஸ்வரியின் கழுத்தை நெரித்து சுவற்றில் தள்ளி தாக்கியிருப்பதாக டாக்டர் கூறியதும் அனைவரின் சந்தேகமும் ஆதி குணசேகரன் மீது திரும்புகிறது. அந்த ஆள்தான் அப்படி செய்திருப்பார், அவர் மீது ஆக்ஷன் எடுங்க என கொற்றவையுடன் தர்ஷினி கூற, அதற்கு ஜீவானந்தம், இது எமோஷனலாக எடுக்கிற முடிவு கிடையாது, முறையான ஆதாரங்கள் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது, தற்போது சென்று கேட்டால் கூட ஜீவானந்தம் தான் செய்தான் என கூட சொல்லிவிடுவார்கள் என சொல்கிறார். பின்னர் இந்த கேஸை எடுக்க அனுமதி வாங்கும் கொற்றவை அதை தானே விசாரிக்க உள்ளதாகவும் கூறுகிறார். உடனே குணசேகரின் வீட்டிற்கு செல்ல கிளம்பும் கொற்றவையுடன் தர்ஷினியும் உடன் செல்கின்றனர். அந்த நேரத்தில் ஈஸ்வரி அடிபட்டு கிடந்த அறையில் ஏதேனும் ஆதாரம் கிடைக்கிறதா என்று அறிவுக்கரசி தேடி வருகிறார். அப்போது அவருக்கு அங்கு ஒரு போன் கிடைக்கிறது. அந்த போனில் ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை தாக்கிய காட்சி இடம்பெற்றிருக்கிறது. இதை பார்த்து அறிவுக்கரசி ஷாக்கான நிலையில் அந்த ஆதாரத்தை தன்னுடைய போனுக்கு மாற்ற முயற்சிக்கிறார். அந்த சமயத்தில் வீட்டுக்குள் என்ட்ரி கொடுக்கும் கொற்றவை நேராக ஈஸ்வரி அடிபட்டு கிடந்த அறைக்கு செல்கிறார். அப்போது அறை பூட்டியிருப்பதை கண்டதும் அவருக்கும் சந்தேகம் அதிகமாகிறது. அந்த சமயத்தில் உள்ளே அறிவுக்கரசி மாட்டிக்கொண்டு முழிக்கிறார். நீண்ட நேரம் ஆகியும் கதவு திறக்கப்படாததால் கீழே வரும் கொற்றவை, இந்த வீட்டு பெண்கள் எல்லாம் அங்கு தீயாக இருக்கிறாங்க என குணசேகரனிடம் சொல்கிறார். அதற்கு அவர், சொத்தே அழிந்தாலும் சரி, இந்த வழக்கில் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என கூறுகிறார். இதன் பின் கொற்றவையுடன் தர்ஷினியும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புகிறார்கள். அப்போது தர்ஷனை வீட்டில் இருக்க சொல்லும் கதிர், உங்க அம்மா செத்துட்டான்னு செய்தி வரும், அப்ப போய்க்கலாம் என நக்கலாக சொல்கிறார். இதை கேட்டு கடுப்பான தர்ஷன் அவரிடம் எகிற, என்னடா குரலை வசத்துற என ஆதி குணசேகரன் சவுண்டு விடுகிறார். இதனால் இன்றைய எபிசோட் அனல் பறக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அறிவுக்கரசி தன்னிடம் சிக்கிய ஆதாரத்தை போலீசிடம் ஒப்படைப்பாரா அல்லது தானே வைத்துக்கொண்டு ஆதி குணசேகரனை பிளாக்மெயில் செய்வாரா என்பதை இனி வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஆதாரம் போலீசிடம் சிக்கினால் குணசேகரன் கைதாவது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது.